உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, என்ன மாணவர்களே, வருங்கால மாணவ மாணவிகளே, ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் உங்களுக்கு ஒரு அற்புதமான அடிக்கல்லை நாட்டிவிட்டால், அடித்தளத்தை போட்டுவிட்டால், உங்கள் ஆழ் மனதில் பதிந்து விட்டால், நீங்கள் எதுவாக எண்ணுகிறீர்களோ அதுவாகவே ஆகிவிடுவீர்கள் அல்லவா? அதற்கு ஒரு கருவிதான் இந்த ஜோதிடம். நீங்கள் எந்த துறையில் பிரகாசிக்கலாம். ஜாதகம் என்பது உங்களை பற்றி நான் அனலைஸ் பண்ணது. கால் நூற்றாண்டுகளாக யார் யாரெல்லாம் என்னென்ன துறையில் இருக்கிறாங்க, அது அவங்க ஜாதகப்படி மேட்ச் ஆனவங்களும் இருக்காங்க, மேட்ச் ஆகாமல் அந்த துறையில் படிக்க முடியாமல் சைன் பண்ண முடியாமல் இருக்காங்க. அதே மாதிரி சரியாக அதை மேட்ச் பண்ணி நல்ல நிலையில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு கர்மா. ஆக இதை முன்னாடியே தெரிந்திருந்தால் அதுவும் ஒரு கர்மா. ஏன்னா இந்த வீடியோ லட்சம் பேராக பார்க்க போகிறாங்க இல்லையே, யாருக்கெல்லாம் போய் சேர வேண்டுமோ அது அந்த மாணவ மாணவிகளை அலங்கரிக்கும் என்பதில் எவ்விதமான ஐயப்பாடுகளும் இல்லை. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளார போகலாம். அதாவது இன்றைக்கு முதலாக ஆசிரியர் என்ன படிக்கலாம் மாணவர்களேங்கிறதுல, ஆசிரியருக்கெல்லாம் யாரெல்லாம் படிக்கலாம்? 10th படித்து பாஸ் பண்ணவங்க, +2 பாஸ் பண்ணவங்க, அடுத்தது இந்த ஆசிரியர் என்ற எல்லா ராசிக்காரர்களிலும் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், அது வேறு விஷயம். யார் சிறப்பான நல் ஆசிரியர் விருது பெறக்கூடிய அளவிற்கும் நல்ல விதமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியராகவும் யார் இருப்பாங்க? அப்போ நட்சத்திரத்தில் அப்போ ஆசிரியர்னா யார்? ஆசிரியர் என்றால் குரு. அந்த இதுக்கு காரகத்துவம் குரு தானே. அப்போ குருவினுடைய நட்சத்திரங்கள் இதற்கு தகுதியாகிறார்கள். புனர்பூசம், அதே மாதிரி விசாகம், அதற்கு அடுத்தது பூரட்டாதி. இது எல்லாமே குருவினுடைய நட்சத்திரங்கள். பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து இன்வால்மெண்ட் இருந்து இந்த துறையில நான் வருவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்போ என்னுடைய மகள் பார்த்தீங்கன்னா சிறு வயதுல அவங்க டீச்சர் விளையாட்டே விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஆக நாம என்ன செய்யறோம், அதை கவனிச்சுக்கிட்டு என்ன செய்யறோம்னா, அவங்களுக்கு லக்கண ரீதியாக செலக்ட் பண்ணி ஒரு படிப்பை செலக்ட் பண்ணணும். அதுவும் கரெக்டு தான். அப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா, அவங்க மைக்ரோ பயாலஜி படிச்சுட்டு எம்எல்டி முடிச்சுட்டு ஒரு லேப் வைக்கலாங்கிறது பிளான். அவங்க புனர்பூச நட்சத்திரம் என்ன செய்கிறாங்க, கடைசியில் அதை ட்ரையல் வேலைக்கு அனுப்பி விட்டோம்னா ஒரு வாரம் கூட அவங்களால இங்கே வேலை பார்க்க முடியாமல் இப்போ ஒரு கல்லூரியில் துணை பேராசிரியராக பணிபுரிகிறாங்க. இவ்வளோதான் லாஜிக். யார்? இந்த புனர்பூசம். ரைட். ராசிகளில் பார்க்கலாமா? இவர் நல்ல ஆசிரியர். இந்த புனர்பூச நட்சத்திரம் இந்த மிதுன ராசியை சார்ந்த மகள், டீச்சிங் லைன். இப்போ அவங்க ஃபோக்கஸ் என்ன ஆயிடுச்சு, டேக் டைவர்ஷன். இந்த ராசிப்படியும் நட்சத்திரப்படியும் இன்வால்மெண்ட். அடுத்தது அவங்க பிஹெச்டி வரைக்கும் பண்ணலாம். அந்த லைன்லேயே நல்லா ஒழுங்காக அவங்க அதை தன்னுடைய கான்சன்ட்ரேஷன் பண்ணாங்கன்னா எப்படிமா இருக்குன்னு கேட்டால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரைட். பிடிச்சு ஒரு வேலையை செய்யணும், பிடிக்காமல் செய்யக்கூடாது, பிடிச்சு செய்யணும். அந்த வகையில் மிதுன ராசி ஒரு நல்ல ஆசிரியரை நோக்கி படிக்கலாம். கன்னி ராசி நல்ல ஆசிரியர், பேராசிரியர், துணை பேராசிரியர். ஒரு பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், ஆசான். அதுக்கு மேலே அவங்க பள்ளியினுடைய தாளாளர், பள்ளிக்கூடமே அவங்க நடத்தலாம். பள்ளிக்கூடமே எனக்கு தெரிஞ்சு மதுரையில் மிதுனம், தனுசு லக்கணம். நான் கேட்டேன், அவர் கல்வித்துறையில் ஏதாவது இருக்கீங்களான்னா, நான் ஒரு கல்லூரியை முதல்வராக இருந்து நடத்தி வருவதாக சொல்கிறேன். இதுதான் இந்த லாஜிக்கோட தெரிஞ்சுக்கங்க. இது லக்கணமாகவோ அல்லது ராசியாகவோ இருந்தால் இந்த 4 லக்கணம் ஃபஸ்ட்டு, சரிங்களா? இந்த இன்னொரு ப்ரொஃபஸர் இருக்காங்களே, எங்கள் கன்னி லக்கணம், கன்னி ராசி, மலேசியாவில் இருக்காங்களே ஒரு மேடம், அவங்க ரிட்டையர்டு ப்ரொஃபஸர், அவங்க லக்கணம். இது போன்று வருங்கால ஜோதிடர்கள் சும்மா நல்லா அனலைஸ் பண்ணி நூல்களில் உள்ளதை மட்டும் அப்படியே படித்து அதை மட்டுமே இந்த என்ன சொல்கிறது, நிறைய பார்த்தீங்கன்னா கவிகள், பாடல்கள், அதில் உள்ளது மட்டுமே இல்லை, ப்ராக்டிக்கல் லைஃப்லையும் நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி உருவாக்கணும், புதிய விதியை உருவாக்கணும். அந்த புதிய சமுதாயத்திற்கு புதிய விதிகளை உருவாக்கி இந்த மாதிரி பேட்டர்ன் இருந்தால், இப்போ எனக்கு லக்கணம் தனுசு, ராசி மீனம்,
உங்கள் முன் ஆசிரியராக செயல்படவில்லையா? இந்த ஜோதிட துறையில் டாக்டரேட் முடிக்க போகிறோமே, அப்போ நம்ம நாளைக்கு ஒரு யூனிவர்சிட்டியிலே வேலை பார்க்கலாம், அல்லது உங்களுக்கு பயிற்சி பள்ளியை துறக்கலாம், அழகாக அந்த சிலபஸ்லாம் கொடுத்து உங்களை வழி நடத்தலாம். அதுக்கு தகுதி வேணும் இல்லையா? அதுதான் இது. எனவே இந்த 3 நட்சத்திரங்கள், அடுத்தது கார்னர் லக்கணம், அதே மாதிரி கல்வியை போதிக்கக்கூடிய 2ஆம் பாவாதிபதியே புதன், அப்ப சிம்ம லக்கணம், அடுத்தது போதிக்கக்கூடிய விருச்சிக லக்கணம், கும்ப லக்கணத்துக்கு 2 கூடியவன் குரு, ரிஷப லக்கணம். இத்தனை லக்கணங்களில் பிறந்தவர்கள், அதே மாதிரி இத்தனை 4 ராசிகளில் பிறந்தவர்கள், இந்த லக்கணம் தனுசு லக்கணம், சிம்ம ராசி, உதாரணத்துக்கு ஆசிரியராகலாம். இந்த ராசி மாறுறத பத்தி கவலை இல்லை. 4 கார்னர் லக்கணம் எதுவாக இருந்தாலும், ராசி எப்படி இருந்தாலும் நீங்கள் அந்த டீச்சிங் லைனை எடுக்கலாம். பிஏ, பிஎட், எம்எட் அழகாக அதை எடுத்துட்டு போகலாம். சரிங்களா? இது மாதிரி பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே வருங்கால ஜோதிடர்களுக்கும் அதே மாதிரி ஜோதிட ஆர்வலர்களுக்கும் நாம் தெரிவித்தோமேயானால் அவங்களாவே வீட்டில் உட்காந்துட்டு இன்னைக்கு ஒரு சகோதரி சொல்கிறாங்க, அழகாக எளிமையாக புரியும்படியாக நீங்கள் எடுக்கிற விளக்கங்கள் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. அதானே வேணும். சும்மா ஒரு இதை போட்டு கொக்கி போடக்கூடாது, பயமுறுத்தக்கூடாது. கிரகங்களை நாம் கிரகித்துக் கொள்வது எப்படி எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை அழகாக தெரிந்து கொண்டாலே இவங்கெல்லாம் வந்து நிலைத்தன்மையுடன், இப்போ நாமெல்லாம் வேற மாற்று தொழில் செய்தவர்கள் 28 வயசு வரைக்கும், 28லேருந்து 29வது வயசுல இதை பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க மனைவி. இது இன்னைக்கு 1/4 நூற்றாண்டை கடந்துகிட்டு இருக்கு. ஆக ஒரே சீட்டில் ஒரே இடத்துல ஒரே அட்ரஸில் உட்கார வச்சிருச்சா? அது காரணம் தனுசு லக்கணம் மீன ராசிக்கு ஜோதிட துறையில் படித்து இன்னைக்கு மிக சிறப்பாக நம்ம வந்திருக்கிறோம். எனவே வருங்கால ஜோதிடர்களே, நண்பர்களே, இது போன்று ஆசிரியராக வேண்டும் என்ற ஆவல் எண்ணம் இருந்து, அதே மாதிரி நீங்கள் வேறு லைனில் படித்திருந்து இதெல்லாம் பார்க்கல சார், நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போனேன், அதிலிருந்து டேக் டைவர்ஷன் நான் ஒரு பிஎட் பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம். அதற்கு உங்களுடைய ஜாதக ரீதியாக என்ன தசாபுத்தி நடக்கிறது என்பதை ஆய்வு செய்துவிட்டு டேக் டைவர்ஷனுக்குள்ளார வாங்க. 10th +2 படிக்கக்கூடியவர்கள், முரளிராஜ் தான் சொன்னார், மிஸ்டர் முரளிராஜ் தான் வந்து நீங்கள் இதுக்குன்னே ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனவே மிக அற்புதமான அந்த நிகழ்வில் அனைவரும் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை என்ன படிக்கலாம் என்று இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.